தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் வீட்டில் தற்பொழுது மரணம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. அவரது மூத்த மருமகன் சபரீசன் அவர்களின் பெரியப்பா தற்பொழுது காலமாகியுள்ளார். மீண்டும் தனது குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பால் கண்ணீர் விட்டு கதறும் அளவிற்கு அவரது உறவினர்கள் தற்பொழுது எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் பொங்கல் திருநாளன்று உயிரிழந்ததை தொடர்ந்து தற்பொழுது பொங்கலையும் சிறப்பாக கொண்டாட முடியவில்லை என்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். என்னதான் ஆட்சி என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் தான் சபரீசன் அவர்கள். அவரது பெரியப்பா மற்றும் திமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்தவரும் தற்பொழுது நேற்று இரவு உடல்நிலை குறைவின் காரணமாக மரணம் அடைந்து விட்டார். தற்பொழுது அவரை அஞ்சலி செலுத்துவதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து அரசு நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு அவரது வீட்டிற்கு சென்று விட்டதாகவும் இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது திமுகவில் எந்த ஒரு அடிப்படை உறுப்பினராகவும் இல்லாத சபரீசன் அவர்களுக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுக்க உள்ளதாகவும் இது திமுகவின் அரசியல் வாரிசை ஊக்குவிக்கும் வகையில் தான் அமைந்திருக்கிறது என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. மேலும் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் உண்மைகளை கூறினால் முதலில் கைது செய்யப்படுவது சபரீசன் மட்டும்தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவசரப்பட்டு முக்கிய பதவியை கொடுத்து விட்டால் நிச்சயமாக மக்கள் திமுகவை மறக்க மாட்டார்கள், மேலும் மன்னிக்கவும் மாட்டார்கள் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். இன்று மரணம் அடைந்ததை தொடர்ந்து வீட்டில் உள்ள அனைவரும் சோகத்தில் மூழ்கியிருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது.